தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் கொலோசியர் 1:16. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இன்று ஆன்மீகம் என்பது ஒருவரது பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வர கடவுளிடமிருந்து நன்மைகளை பெற்று வாழ்வது அல்ல. ஒரு மனிதன் தேவ திட்டத்திற்கு தகுதியாக்கப்படுவதும் தேவனை நோக்கி செயல்பாட்டை பயன்படுத்துவதும் பரிசுத்த வாழ்வில் பிரகாசிப்பதுமே தேவ நோக்கம். யோவான் 1:9 15 8 வாசிக்கலாம். இவ்விதமான ஒரு அனுபவத்திற்கு அர்ப்பணிக்காதவரை அவன் பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியாது. ஒருவேளை விடுதலை அடைந்தாலும் பரிசுத்த ஆவிக்குரியவனாக தன்னை காட்டுவது மிக மிக கடினம். வாழ்க்கை பிரச்சனைகளை மையமாக கொண்டு தேவனை தேடாமல் தேவ நோக்கம் சார்ந்த வாழ்க்கையை மையமாக வைத்து தேடும்பொழுது உண்மையான திருப்பங்கள் ஏற்படும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் என்ன? அதன் பின்னால் உள்ள நோக்கம் என்ன? எது தேவனுடைய பார்வையில் மிக முக்கியம்? தேவனுடைய பிரதான அவரது கவனம் என்மேல் உள்ளதா? தேவனை அறிதல் என்றால் என்ன? தேவனுக்காக வாழ்தல் என்றால் என்ன? தேவனுடைய வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய செயல்பாடுகளை எந்த அடிப்படையில் புரிந்து நாம் செயல்பட வேண்டும்? முதல் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் தேவனுக்கு அவன் பயன்படுவதும் தேவ நோக்கம். எனவே முதலாவது மனிதன் தேவனுக்கு பயன்படுகிற ஒருவனாக தேவனிடம் ஒப்படைத்து செயல்படுகின்ற வரையிலும் ஆவிக்குரிய வளர்ச்சியின் பூர்ணமான பலன்கள் அவன் காண்பது கிடையாது. நாம் எப்போதுமே நமது நோக்கங்களை, ஆசைகளையும், தேவைகளையும், தேர்வுகளையும் முன்வைத்து தேவனிடம் அணுகி வருகிறோம். அதனால் தேவ திட்டங்களையும் தேவ செயல்பாடுகளையும் தேவனுடைய காரியங்களையும் அணுக வேண்டும். ஆமென். God bless you.